ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரிதம் அத்தியாயம் 18 மற்றும் 19. ஷாமா என்ன பண்ணுறாருன்னா ஹேமத் பந்துக்கு ஒரு கதையை சொல்கிறாரு. இந்த கதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராதாபாய் தேஷ்முக்னு ஒரு வயசான பாட்டி. அந்த பாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிரடியில் இருக்காங்க. அவங்க யாருன்னா காஷாபா தேஷ்முக் அப்படின்றடைய அம்மா. அவங்க பாபாவுடைய லீலைகளை கேட்டு தன்னுடைய நகர மக்களோட ஷிரடிக்கு வராங்க. அவங்க பாபாவுடைய தரிசனத்தை பார்த்து ரொம்ப திருப்தி அடைஞ்சிடுறாங்க. தன்னை அதாவது அந்த அம்மா பாபாவை குருவாக ஏற்று அந்த பாபாக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு உபதேசம் பெறணும் அப்படின்னு ஒரு தீர்மானிச்சிடுறாங்க. அவளுக்கு அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. பாபா என்ன பண்ணுறாரு, அவளை ஏற்றுக்கொண்டு மந்திரம் உபதேசம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எதுவும் கொடுக்கல. அவர் கொடுக்காதனால என்ன பண்ணுறாருன்னா, நான் சாகும் வரை நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அவங்க தன்னுடைய இடத்துக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக குடிநீர் சாப்பாடு எதுவுமே இல்லாமல் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உண்ணாவிரதம் இருக்காங்க. அதை கண்டு நான் பயங்கரமாக பயந்துட்டேன் அப்படின்றாரு ஷாமா. அவர் என்ன பண்ணுறாரு, பாபாட்ட குறுக்கிட்டு பேசுகிறாரு. பாபா, உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஏராளமானவர்களுக்கு இங்கே வர வச்சு அவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க. இந்த வயசான பாட்டியை உங்களுக்கு நல்லா தெரியும், அவள் ரொம்ப பிடிவாதமுடையும் உங்களையே மட்டுமே அவள் டிபெண்ட் பண்ணி இருக்கா. நீங்கள் அவளை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஏதாவது ஒரு மந்திரமோ இல்லை ஒரு உபதேசமோ நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் அவள் டில்லர் டெத்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்றாங்க. மேலும் அந்த அம்மா இறந்து போயிட்டா பாபா, மற்றவங்க உங்கள் மேலே தான் பழியை சுமத்துவாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை உபதேசித்து அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாபா என்ன சொல்கிறாரு, அந்த அம்மாவை கூப்பிடுறாரு. ஏன்னா அவள் ரொம்ப உறுதியாக இருக்கா. அவள்கிட்ட என்ன சொல்கிறான்னா, மெதுவாக அப்படி பேசி பாபா அந்த அம்மாவுடைய மனத்தை மாற்றுறாரு. அம்மா, நீ தேவையில்லாமல் உன்னை நீ கஷ்டப்படுத்திக்கிற, எதுக்கு இப்போ உனக்கு நீ சாவை நோக்கி நீ போகிற? ஆக்சுவலாக நீ என்னுடைய தாய், நான் உன்னுடைய குழந்தை. நீ என் மேலே இரக்கம் வச்சு நான் சொல்கிறத ஃபுல்லாக காது கொடுத்து கேளுன்னு பாபா அந்த பாட்டிக்கு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய சொந்த கதையை நான் உனக்கு சொல்கிறேன், நீ அதை கேட்டேன்னா உனக்கு நிச்சயமாகவே உனக்கு அதில் நன்மை விளைஞ்சிரும். நீயும் டிசைட் பண்ணிக்கோ, நம்ம உண்ணாவிரதத்தை கண்டினியூ பண்ணலாமா இல்லை உண்ணாவிரதத்தை டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமான்ட்டு அவர் ஒரு கதையை சொல்கிறாரு. அம்மா நல்லா கேட்டுக்கோ, எனக்கு ஒரு குருநாதர் இருந்தார். அவர் ஒரு பெரிய முனிவர், மேலும் ரொம்ப கருணை கொண்ட ஒரு மகான். அவருக்கு நான் ரொம்ப காலம் சேவை செஞ்சுன்னு வரேன். அவர் என்னுடைய காதில் எந்த ஒரு மந்திரமோ இல்லை உபதேசமோ சொல்லலை. ஆனாலும் நான் அவரை விட்டு பிரியலை. அவருடைய இருந்து அவருக்கு என்னென்ன சேவை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு, அப்படியாவது அவர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு தீட்சையோ ஒரு மந்திரமோ கிடைக்குமான்னு நான் பார்த்தேன். ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் தனக்கே ஒரு வழியில் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னை தலையை ஃபுல்லாக மொட்டை அடிக்க சொல்லிவிட்டு ஒரு 2 பைசாவை ஒரு குரு தட்சிணையாக கேட்குறார். நான் உடனே அவர்கிட்ட கொடுத்துட்றேன். என்னுடைய குரு எல்லாத்துக்குமே ஃபிட்டானவராக இருக்கும்போது எதுக்கு என்கிட்ட பணத்தை கேட்குறாரு? அப்புறம் அப்படி பணம் கேட்டிருந்தா அவர் குருநாதர் இல்லை ஒரு பணத்துக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் காசை எப்பவுமே அதை ஒரு விஷயமாக லட்சியம் பண்ணல. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பைசாக்கள் அப்படின்றத அவர் என்ன கேட்குறாருன்னா, ஸ்திரமான நம்பிக்கை, என்ன அடுத்தது விடாமுயற்சி. அதாவது ஸ்ரத்தா சபுரி அப்படிம்பாங்கல்ல, நம்பிக்கை பொறுமை. அது மாதிரி பொறுமை அல்லது விடாமுயற்சி, இந்த 2 பைசாவை தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, எங்கிட்ட கேட்டிருக்காரு. நானும் அதை அவரை ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அவரும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டார். இப்படியே நான் ஒரு 12 வருஷ காலம் அவரோட இருந்து வளர்ந்துருக்கேன். என்னை நல்லா வளர்த்தார். எனக்கு சாப்பாட்டுக்கோ துணிக்கோ எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. என் பேரில் ஒரு முழு அன்பும் ஆதரவும் அவர் காமிச்சார். அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? என்ன மிக மிக ரொம்ப சௌக்கியமாக நம்பினார். அதை போன்ற எனக்கு ஒரு குரு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நான். என்ன அவர் எப்பவுமே சில நேரத்தில் என்ன பண்ணுவார்னா, ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுவார். நாங்கள் 2 பேருமே பரஸ்பரமாக எல்லா விதத்தையும் நம்ம அன்பை நிரம்பி இருப்போம்.
பகலும் சரி ராத்திரியும் சரி நானும் பசி தாகத்தை மறந்து அவரையே தியானிச்சுட்டு இருப்பேன். அவர் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. அப்படி ஒரு பணிவிடை செஞ்சிருந்த எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. அவரே தான் எனக்கு ஒரே ஒரு அடைக்கலன். என்னுடைய மனம் எப்பவும் பார்த்திங்கன்னா அவரை பற்றி தான் நினச்சின்னு இருக்கும். அவர் மேலே தான் உறுதியாக இருந்துன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த தட்சிணை ஸ்ரத்தா சபூரி, அதாவது பொறுமை அல்லது விடாமுயற்சி, இந்த ரெண்டுத்தையுமே நான் அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு சேவை செஞ்சுட்டு வரேன். இந்த சபூரி இருக்குல்ல, பொறுமை, அது நம்மளை என்ன செய்யும்னா, இந்த உலகத்தில் இது ஒரு பெரிய கடல். இந்த கடலை கடந்து ஒரு போட்டில் போய் அந்த பக்கம் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு தைரியமே சபூரி. அது இந்த பாவம் வேதனை எல்லாத்தையும் களைஞ்சி எடுத்துடுறது. நம்மளை பல்வேறு வகையான ஆபத்துலேயும் அதை விலக்கி விட்டுறது. நமக்கு பயம் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கடைசியில் நமக்கு என்ன கிடைக்கிறது? வெற்றி கிடைச்சிடும். அதுதான் இந்த சபூரியோட ஒரு முக்கியமான விஷயம். அது ஒரு நல்ல எண்ணத்துடைய கூட்டாளி. இந்த நிஷ்டா இருக்குல்ல, நம்பிக்கை, பொறுமை, சபூரி, இது ஒருவர் நம்ம மிகவும் நேசிக்கும் விதமாக இது ஒரு ட்வின்ஸ் மாதிரி இது நகர்ந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னுடைய குரு ஒருபோதும் என்கிட்டேருந்து வேறு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கல. என்ன புறக்கணிச்சதும் இல்லை. ஆனால் எப்போவுமே நல்லபடியாக என்னை பார்த்து வராரு. அதாவது நான் சில சமயம் அவரை விட்டு பிரிஞ்சும் வாழ்ந்திருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அன்பு பிரச்சனையோ இல்லைன்னா அன்பு இல்லாமலோ இருந்ததில்லை. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆமை இருக்குல்ல, இந்த தாய் ஆமை தன்னுடைய குட்டிகள் தன் பக்கத்தில் இருந்தாலும் சரி, அது எங்கேயாவது கடலில் கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட அந்த ஆமை எப்படி தன்னுடைய அன்பு பார்வையால் அதை பேணி காத்து அதை போஷாக்கின்னே இருக்கும். அதே மாதிரி தான் அவர் தன்னுடைய பார்வையினாலே என்னை எப்போவுமே பாதுகாத்திருந்தார். அந்த மாதிரி தான் அம்மா, நீ எனக்கு குரு, எனக்கு அவர் எந்தவித மந்திரத்தையும் போதிக்கலை. அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா உனக்கு நீ கேட்குற ஒரு மந்திரத்தையோ இல்லை உபதேசத்தையோ நான் சொல்ல முடியும்? அதனால் இந்த குரு இருக்குது பார்த்திங்களா, இது எப்படின்னா ஆமையை போல ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் தான் நமக்கு அந்த விசேஷங்கள்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தரும். எங்கேயுமே ஒரு மந்திரமோ உபதேசமோ நம்ம யார்ட்டுமே பெற முயலாதீர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா என்னையே நான் என்ன சொல்கிறேன், என்னையே உன்னுடைய எண்ணமாக செயலாகும் இதே ஒரு குறிக்கோளை அமைச்சின்றீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆன்மீக பாதையில் தேவையான குறிக்கோளை எய்துவீர்கள் அப்படின்றாரு. அதனால் என்ன முழு மனசோடு நீங்கள் முழு இதயத்தோடு என்னை பாருங்கள், அதுக்கு நானும் ஈக்குவலாக உங்களையே நானும் முழு மனதோடையும் இதயத்தோடையும் உங்களை நோக்கி நான் அன்பு செலுத்துவேன் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அதான் சொல்லியிருக்காரு அந்த பாட்டிகிட்ட, இந்த மசூதியில் இருந்து நான் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன், பொய் பேச மாட்டேன். எனக்கு சாதனைகளோ இல்லை இந்த சாஸ்திரங்களோ இல்லை இந்த ஜோசியமோ அதை பற்றியான அறிவோ எனக்கு தேவையில்லை. நீங்கள் உங்கள் குருவிடத்தில் முழுமையான நம்பிக்கையும் ஒரு கெட்டியான பற்றையும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அவரே இந்த டிரைவர் மாதிரி அவரே நடத்துவார், அவரே கண்டக்டர் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நம்ம அந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்கன்னா நம்மளுடைய டெஸ்டினேஷனை பத்திரமாக அவங்க கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய குருவுடைய பெருமையை மட்டும் நீங்கள் நினச்சி உங்களுடைய காரியத்தை நவுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, சரி பாபா நான் என்னுடைய உண்ணாவிரதத்தை கை விட்டுறேன்னு சொல்லி அவள் பாபாவை வணங்கி உண்ணாவிரதத்தையே விட்டுறா. இந்த கதையை எதுக்கு நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறோன்னா, ஏமத் என்ன சொன்னார், 7 வருஷமாக நான் குரு சரித்திரம் படிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, இந்த ஆள் 7 நாளில் படித்து ஒரு பாபாட்ட பரிசு வாங்கிட்டு போயிட்டார், இன்னும் ஒரு வாரம் படிக்க சொல்லி அவருக்கு வாழ்க்கையில் எல்லா சகல சௌபியாக்கியங்களும் கிடச்சி இந்த ஜென்மத்துடைய புண்ணியத்தை அவர் அடைஞ்சிருவான்னு சொல்கிறார் இல்லையா. அப்படி இருக்கும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, நீ போய் ஷியாமா வீட்டுக்கு போன்னு சொல்லும்போது தான் அதோடைய கதைகள்லாம் இப்படி வருது. அப்போது ஏமத் என்ன நினச்சிக்கிறாரு, இந்த கதையோடைய முக்கியமான விஷயத்தையும் சாராம்சத்தையும் பொருத்தி பார்த்து என்ன பண்ணுறாருன்னா ஆச்சரியப்படுறாரு. இதில் என்னென்னா நிச்சயமாகவே பாபாவுடைய லீலைகள்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு என்ன ஆகுதுன்னா மனசில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாரு. அவருக்கு தொண்டை வேறு அடைச்சிடுறது, அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அந்த நேரத்தில் சாமா என்ன கேட்குறாரு, என்ன ஏமத் உங்களுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு ஏன் மௌனமாகிட்டீங்க அப்படின்றாரு. அதாவது சில பேர்லாம் எப்படின்னா இந்த ஒரு முக்கியமான கட்டத்தில் போகும்போது என்ன ஆகுனா அந்த
ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடுச்சுன்னா டக்குன்னு அந்த தொண்டை அடித்து அந்த மாதிரி போகிற மாதிரி ஏமத் பந்தால் எதுவும் பேச முடியல. அவர் கண்ணில் தண்ணீர் வருது. அப்படி தான் அவர் என்ன கேட்குறாரு, ஷாமா இன்னும் கொஞ்சம் பாபாவுடைய லீலைகள் கணக்கற்றதாக இருக்குது, அதை பற்றி நான் இன்னும் எவ்வளோ விவரிக்க வேணும் அப்படின்னு கேட்க, அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா மசூதியில் மத்தியான ஆரத்தி நடக்க ஆரம்பிச்சிருது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது. ஏன்னா மசூதியில் அந்த ஒரு பெல் இருக்குது, அந்த பெல் அடிக்கிறது. ஷாமாவும் ஏமத் பந்தும் மசூதியை நோக்கி பாபா கிட்ட வராங்க. அப்போ தான் இந்த பாபு சாஹேப் ஜோக் அப்படின்றவர் தான் வந்து வழிபாட்டை துவக்கியிருக்கார். அங்கே இருக்கிற மசூதியில் ஜென்ஸு லேடிஸ் எல்லாமே வெளியிலையும் தாழ்வாரத்துலையும் இருந்து கொண்டு ஆரத்தியை பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த இசை முழங்க நகுந்துட்டு இருக்கும்போது ஷாமா என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ஏமத் பந்தை இழுத்துண்டு பாபா கிட்ட மேலே போகிறார். பாபாவுக்கு வலது போகிறோம், அவரும் ஏமத் பந்து முன்னாலேயும் உட்காந்துடுறாங்க. அப்போ என்ன கேட்குறாரு, ஷாமாட்டேந்து என்னப்பா நான் கேட்ட தட்சிணை 15 ரூபா கேட்டேன், அதை கொண்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஏமத் பந்த் சொல்கிறாரு, நான் நேராக போனேன். ஷாமா என்ன சொல்கிறாருன்னா 15 ரூபாய்க்கு பதிலாக நான் வந்து 15 நமஸ்காரத்தை கொடுத்துட்றேன் பாபா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது அங்கேயே இருக்கேன், நீங்கள் இப்பயே அதை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுன்ற உடனே 2 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க, நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றாரு. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா பலத்த மணி ஓசை, அந்த மேளம், அந்த ஜால்ரா சத்தம், பஜனை இதெல்லாம் கேட்டால் கூட ஏமத் பந்த் என்ன பண்ணுறாருன்னா அவர் என்ன பேச போகிறாருன்றதை பாபா கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கார். உடனே ஏமத் பந்த் சொல்கிறாரு, பாபாவும் ரெடி ஆகிட்டார். அப்போ பாபா என்ன பண்ணுறாருன்னா அந்த பின்னால் இருக்கிற திண்டை நீக்கி முன்னால் வந்து சாஞ்சிக்கிறார். எல்லாம் சொல்லுப்பா, என்னென்ன கேட்டுட்டேன், என்னென்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது ஏமத் பந்த் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன அந்த பாட்டியோட கதை, அந்த உண்ணாவிரதம், அந்த உண்ணாவிரதத்துலேருந்து அவள் எப்படி குரு சிஷ்யன் இதுலேருந்து எப்படி நம்ம வந்திருக்கோம், எனக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு உபதேசமும் இல்லை, அவருடைய நம்ம பார்க்க வேண்டியது தான். அதுவே வந்து அந்த ஆமை எப்படி தன் குட்டியை வந்து கடலில் பார்த்து பார்வையாலே அதை போஷாக்காக்கி வைக்கிற மாதிரி அந்த நீங்கள் சொன்ன அந்த பாட்டியோட கதை ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லி அதன் மூலியமாக எனக்கு என்ன ஆகுதுன்னா இது நான் கேட்டதுனாலேயே இந்த உங்களுடைய லீலைகள்லாம் வந்து பெரிய விஷயந்தான், அது மூலியமாகவே நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சதாகவே நான் பார்க்குறேன் பாபா அப்படின்னு சொல்லி கதை அற்புதம்னு சொல்லிடுறாரு. அப்போ தான் புரிய வருது, இது குறித்து இப்போ சொல்லுங்கன்னு அவர் கேட்குறாரு இல்லையா. அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா இந்த நேரத்தில் தான் ஏமத் வந்து தன்னுடைய மனசில் இந்த ஒரு நிலையான ஒரு ஸ்டான்ச் முத்திரை, அதாவது ஒரு முத்திரை ஏற்படுத்தின இந்த ஒரு ஸ்டோரியை வந்து விவரிக்கிறார். இதை கேட்டு பாபாவும் சந்தோஷம் அடைஞ்சிடறாரு. அப்போ கேட்குறாரு, உன்னுடைய மனசில் வந்து இந்த கதை பதிவுட்டுதா, இல்லை இந்த செய்தி, இல்லை அதை குறித்து என்ன நீ கண்டுபிடிச்சி கொண்டீங்க, இல்லை கரெக்டாக பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாபா என் மனசு இல்லை இருந்த பதப்பதப்பு டென்ஷன்லாம் குறைஞ்சி இப்போ வந்து எனக்கு உண்மையாகவே ஒரு ஹாப்பினஸும் நான் ஒரு பீஸும் அடைஞ்சிட்டேன். இனிமே இதன் மூலமாக நான் என்னுடைய உண்மையான வழி என்னவோ அதை நான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ணுற டீச்சிங்ஸ் எப்போவுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது, இதை நீங்கள் எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இந்த ஆத்ம ஞானமோ ஆத்மானுபூதியோ இல்லை ஆத்ம விவேகமோ இல்லை தன்னை உணர்தலோ இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக இதை நீங்கள் பயிற்சி பண்ணினீங்கன்னா யூ வில் ஹாவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். உங்கள் மனசு வந்து அமைதிப்படுத்தப்படும். ஆசை இல்லாத நிலையில் இருந்து தான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஆண்டவன் மேலே தியானம் செய்யணும். மனசு வந்து ஒரு ஃபோக்கஸ் ஆகி ஒருமிகமாக இருந்ததுன்னா நம்மளுடைய குறிக்கோளை நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாம். இந்த மாதிரியான இயல்பை வந்து உருவமற்ற இயல்பான விஷயத்தை எப்பவுமே நீங்கள் தியானம் செஞ்சு மனசில் கிரகிச்சு கொள்ளுங்கள். உங்களால் முடியலைனாலும் இரவும் பகலும் நீங்கள் அதை பார்க்குற மாதிரி உங்களுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் நீங்கள் வந்து என்னை மட்டும் மனசில் தியானம் வச்சு நீங்கள் நினச்சி பாருங்கள். இதை செய்ய செய்ய என்ன ஆகும்னா உங்களுடைய அந்த பிரார்த்தனை எண்ணங்கள்லாம் ஒரே இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆகி குவிக்கப்பட்டுரும். அப்போ என்ன ஆகும்னா மெடிடேஷன் செய்பவரும் சரி, இல்லை மெடிடேஷன் மூலிமா கிடைக்க போகிற டிஃப்ரென்ஸு கூட இதில் எல்லாமே வந்து எலிமினேட் ஆகி மறைஞ்சி போடும். அதனால் இந்த தியானம் பண்ணுறவங்க வந்து உச்ச உணர்ச்சியோடு நம்ம பண்ணி அந்த ஒரு பிரம்மா அந்த கடவுளோட ஒன்றாகி கலந்துடுவாங்க. அதுக்கு தான் அந்த தாய் ஆமைகள் எப்படி வந்து குட்டிகளுக்கு ஒரு அமுத மழையாகவும் ஒரு மகிழ்ச்சிக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி தான் குருவுக்கும் சீடர்களுக்கும் உள்ள உறவும் தாய் ஆமை போல் இருக்கிற மாதிரியே தான் ஆகும் அப்படின்னு சொல்லி
இந்த மொழியை பாபா சொன்னதுக்கப்புறம் அந்த ஆரத்தியை நல்லபடியாக முடிஞ்சிடுறது. இந்த நேரத்தில் பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த இதுலேருந்து கலந்து போயிடுறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாபு சாஹேப் ஜோக் இருக்கா இல்லையா, அவர் உள்ளே வந்து பாபாட்ட வணங்கி அவர்கிட்ட நிறைய பிரசாதத்தை கொடுக்குறாரு. அந்த கல்கண்டு அவர் கொடுத்தது கல்கண்டு. அந்த கல்கண்டு பிரசாதம் முழுவதையும் என்ன பண்ணுறாருன்னா பாபா ஏமத் பந்த் கையில் கொடுத்து திணிச்சு, இந்த வச்சு நீ இந்த கதையை நீ உன் மனசில் ஸ்ட்ராங்காக வாங்கிக்கோ, இது எப்பயுமே நீ நினைவில் வச்சுட்டேன்னா உன்னுடைய நிலையும் வந்து எப்படின்னா கற்கண்டை போல் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோ விருப்பம் எல்லாமே நல்லபடியாக நிறைவேற்றப்படும், நீ வந்து ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு சொல்லி பாபா ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்போது ஏமத் பந்த் என்ன பண்ணுறாருன்னா பாபாட்ட வணங்கி, நீங்கள் இதே மாதிரியே எனக்கு வந்து எப்போவுமே ஒரு ஆறுதலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் செய்யுங்க, எப்பவுமே நான் ஆசீர்வதித்து என்னை காப்பாற்றுங்க பாபா என்று அவர்கிட்ட ஒரு ப்ரேயரை வச்சிடுறாரு. அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கதையை கேட்டு நம்ம எல்லாருமே இதை ஜீரணத்தை தியானம் பண்ணணும். அப்போ தான் நம்மக்கிட்ட என்ன ஆகும்னா, இந்த உருவ வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம எப்பவுமே ஞாபகம் மூட்டிக்கணுன்றது மட்டும் ஏமத் பந்துக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே ஒரு பொருத்தம் தான். புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஓம் ஸ்ரீ சாய்ராம்.